பாருங்க, வனஷ்ஹது அன்னஹு கலாமு ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு. வனஷ்ஹது அன்னஹு கலாமு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பேச்சாகும் என்று நாம் இதற்கு சாட்சி சொல்கிறோம். இது அந்த 3வது பாடத்தில் அதுக்குண்டான விளக்கங்களை நம்ம சொல்லியாச்சு. நஸல பிஹி ரூஹுல் அமீன், நஸல இறங்கினார், பிஹி அதை கொண்டு, அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது அதை இறக்கி கொண்டு வந்தார்னு சொல்லணும் அர்த்தம். அர் ரூஹுல் அமீன், இங்கே பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்பதாக பெயர் கூறப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்பதாக பெயர் கூறப்படுகிறது. ரூஹ் என்றால் இதற்கு நம்ம உயிர் என்ற அர்த்தம் சொல்கிறோம், புரியுதுங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது? அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், லிஅன்னஹு ஹாமில் வஹ்யில்லதி பிஹி ஹயாத்துல் குலூப், எப்படி உடலுக்கு ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் இருந்தால் உடல் இயங்கும், அதே போல தான் கல்புக்கு ஒரு ஹயாத் இருக்குது. கல்புனுடைய ஹயாத் என்ன? அல்லாஹ்வுடைய வஹி. கல்புடைய ஹயாத்து அல்லாஹ்வுடைய வஹி. அப்போ கல்புடைய உயிராக இருக்கக்கூடிய வஹியை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகின்ற காரணத்தினால ஜிப்ரீலுக்கு ரூஹ் என்ற பெயர் வைக்கப்பட்டதாக. அடுத்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், அமீன். இந்த பெயரை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுங்கிற பெயரையும் அதே போல் அல் அமீன் என்ற பெயரையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சிறப்பித்து சொல்கிறான். எந்த அளவுக்கு நம்பிக்கை? அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த செய்தியை எப்படி அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் கேட்டார்களோ, லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, அதை அப்படியே அதில் எந்த விதமான கூடுதல் குறைவில்லாமல் நபிமார்களிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் சேர்த்தார்கள். அதே அடிப்படையில் தான் குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். சூரத்துல் ஷுஅரால 193லேருந்து 195 வரைக்கும் உள்ள வசனங்களில் நீங்கள் இதை பற்றி பார்க்கலாம். நஸல பிஹி ரூஹ் வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன் பிலிசானின் அரபிய்யின் முபீன். சூரத்து ஷுஅரா 193 193லேருந்து 195 வரைக்கும். அதுபோன்று சூரா தக்வீர், இத ஷம்சு குவ்விரத், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. இந்த சூராவுடைய இந்த வசனங்களிலும் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை உறுதி செய்கிறான். சூரத்து ஷுஅராவுடைய வசனத்திலே அது உறுதி செய்யப்படுகிறது. அதே போல் தக்வீருடைய இந்த 19லிருந்து 21 வரை உள்ள வசனங்களிலும் அதே கருத்து உறுதி செய்யப்படுகிறது. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. தர்ஜுமால எடுத்து அதனுடைய விளக்கங்களை படிச்சுக் கொடுங்க. ஃபஅல்லமஹு சய்யிதல் முர்சலீன், குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்த ஆசிரியர் யாரு? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு தெளிவாக புரிய வேண்டும் என்றால், குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் ஓதி காண்பித்தார் என்பதை நம்ம புரியணும். குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் ஓதி காட்டினார்கள். அந்த சப்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்போது ஜிப்ரீல் கேட்டார், செவியுற்றார். புரியுதா? இந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி கிடையாது. ஃபோட்டோ காப்பி எப்படி எடுப்பாங்க? ஒரு ஃபோட்டோ எடுத்து லைட்டை தட்டின உடனே அதே போல் ஒரு நகல் உழுவுது பாருங்க, அந்த மாதிரி அவர் உள்ளத்தில் ஒரு ஃப்ளாஷ் பண்ணிட்டு போல. புரியுதா? ஜிப்ரீல் வாயினால் உச்சரிக்க அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த செவியினால் அவர்கள் செவியுறுகிறார்கள். புரியுதுங்களா? நீங்கள் படிக்கலாம் புகாரியுடைய பாடத்தில், வஹியுடைய முதல் அந்த அத்தியாயத்திலேயே ஜிப்ரீல் வருவார் ரமதானுடைய மாதத்திலே. வ இன்னஹு லயுதாரிசுல் குர்ஆன், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை முதாரசா செய்வார், தர்ஸ் செய்வார். இப்போ தர்ஸ்னா என்ன? இப்போ ஒருவர் படித்து கொடுப்பதை இன்னொருவர் கேட்பது தர்ஸ், படித்தல். புரியுதா இல்லையா? ஜிப்ரீலும் ரசூலும் குர்ஆனை படித்துக் கொள்வார்கள். வ இன்னஹு லயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை ஜிப்ரீல் ரசூலுல்லாஹிற்கு
படித்துக் கொடுப்பார், ஒருவருக்கொருவர் படித்துக் கொள்வார்கள். அப்போ ஜிப்ரீல் முதலில் ஓதுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்பார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை செவியுறுவார்கள். புரிஞ்சா? வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى علمه شديد القوى. மிகப்பெரிய வலிமையுடைய ஜிப்ரீல் இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பெற்றதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதி காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான விளக்கங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்று அதற்குரிய தஃப்சீரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஜிப்ரீலிடமிருந்து ஒரு குர்ஆனுடைய வசனங்களை பெறும்போது அதை விளங்கி கொள்ளாமல் புரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொண்டார்கள். எங்கே விளக்கம் தேவைப்படுமோ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதித்தார்கள். ஜிப்ரீல் விளக்கம் சொல்வார், அந்த விளக்கத்தின்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி விளக்கம் சொல்வாரோ, யார் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி, சில பேர் இன்றைக்கு புதுசாக வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அந்தபடி தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ரொம்ப பயந்து அது இருக்கா, எந்த முஃபஸ்ஸிர் சொல்லியிருக்கிறாங்க, எந்த கிதாபில் இருக்குன்னு பார்த்து சொல்லணும்.